எல்லாருக்கும் ஹலோ. உங்கள் பாலன் பேசுகிறேன். நம்மக்கிட்ட பணம் எப்பொழுது அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய வருமானம் வந்து நாம் பண்ணக்கூடிய செலவை காட்டிலும் அதிகமாக இருந்தது அப்படின்னா, நம்மக்கிட்ட பணம்ங்கிறது நிச்சயமாக தங்கும். இல்லைங்களா? ஸோ இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா? இதுக்கு கூட வீட்டில் பகுதிகள் வந்து இருக்கா அப்படின்னா, 100% இருக்கு. ஒரு சில வீட்டின் அமைப்பில வந்து நம்ம பார்த்தோம்னா, எப்போதுமே கடன், அந்த கடன வந்து அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவது, சட்டென்று வேகமா ஒரு விஷயம் வேணும் அப்டின்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம வாங்குறது, போய் பட்டுன்னு கிரெடிட் கார்ட ஸ்வைப் பண்ணி வாங்குறது, இந்த மாரியான அமைப்புகள வந்து தரக்கூடியது எந்த மூலை அப்டின்னா, வடமேற்கு மூலை. எந்த மாரி தவறுகள் இருந்தா இந்த மாரியான பிரச்சனைகள் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வடமேற்கில் உள்ள பாதிப்பான அமைப்புகள் எந்த அளவுக்கு நம்மள கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவின் கடைசியில வந்து நான் சொல்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, பணத்தை ஆளக்கூடிய வடமேற்கு திசை. பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய அந்த வடமேற்கு திசை. வடமேற்கு திசையில் எந்த தவறுகள் வந்து நமக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய இன்னல்களை குடுக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல வடமேற்கு திசை வந்து எந்த கிரகம் ஆளுமை செய்யுது அப்படின்னா, சந்திரன். புரியுதுங்களா? அது மட்டும் அல்லாமல் அங்கே நமக்கு பஞ்சபூதத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, காற்று பஞ்சபூதம் தான் நமக்கு வந்து அங்க ஆளுமையை வந்து செலுத்துது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கக்கூடிய பல முடிவுகளுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனவேகம், நம்மளுடைய மன ஓட்டம், நம்மளுடைய சிந்தனை ஓட்டம் தான். நம்மளுடைய சிந்தனை ஓட்டம், நம்மளுடைய மனவேகம் சீராக இருந்தால், நாம் சீரான அ டிசிஷன்ஸை வந்து நம்ம எடுப்போம். அந்த சீரான டிசிஷன்ஸ்னால நம்ம வந்து வாழ்க்கையில் பல விதமான நன்மைகளை வந்து பெறுவோம். ஆனால் இந்த வாயு மூலை, நம்மளுடைய மனத்தை குறிக்கக்கூடிய அந்த வடமேற்கு பகுதியான வாயு மூலையில் ஒரு சில தவறான அமைப்புகள். உதாரணத்திற்கு இதை வந்து நம்ம 2 பாகமாக பிரிச்சுப்போம். எப்பொழுதுமே வாஸ்துவில் உட்புற வாஸ்துவும் நமக்கு முக்கியம், வெளிப்புற வாஸ்துவும் முக்கியம், சுற்றுப்புற சூழல் வாஸ்துவும்ங்கிறது வந்து ரொம்பவும் முக்கியம். இப்போ வெளிப்புற வாஸ்துன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வீட்டை ஒட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன மாதிரியான தவறுதலான அமைப்புகள் நமக்கு வாழ்க்கையில் இன்னல்களை கொடுக்கும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள நமக்கு வந்து தாய்ச்சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட மெயின் வால்ஸ்குள்ள, நம்மளுடைய வீட்டுக்குள்ள என்ன மாதிரியான தவறுகள் இருந்தால் இந்த மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். அதே மாதிரி என்வைரான்மெண்டலில் சுற்றுப்புறச்சூழலில் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். வடமேற்கு பகுதிகளில் சுற்றுப்புற சூழல்களில் நமக்கு இருக்கக்கூடிய பள்ளமான அமைப்புகள், அதே மாதிரி காம்பவுண்டு வந்து ஒரு சீராக இல்லாமல் ஒரு இடத்துல வந்து முக்கியமாக வடமேற்கு வந்து இழுத்து இருக்கிற மாதிரியான அமைப்புகள், அது மட்டும் அல்லாமல் காம்பவுண்டை ஒட்டி அங்கே பாத்ரூம்ங்கிறது வந்து போடுவது, காம்பவுண்டை ஒட்டி அங்கே செப்டிக் டேங்க்குங்கிறது போடுவது, காம்பவுண்டை ஒட்டி அங்கே படிகள் போடுவது, அதே மாதிரி மெயின் பில்டிங் ஒட்டி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து 4 சைடு க்ளோஸ் பண்ண மாதிரி மூடிய படிகளை அமைப்பது. உட்புற வாஸ்துவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே உள்ளேயும் படி போட்டுடுறது, வடமேற்கில் வந்து படிய வரலாம் அப்படின்னு சொல்கிறதுனால வடமேற்கு மூலையில் கரெக்டாக கொண்டு போயிட்டு வீட்டுக்குள்ளேயே படி போடுறது. இந்த மாதிரி அமைப்புகள் வந்து என்ன கொடுத்துரும் அப்படின்னா, நம்மளுடைய மனம் நம்மளுடைய கட்டுப்பாட்டை இழந்து போகக்கூடிய அந்த தன்மையை வந்து கொடுத்துவிடும். எப்பொழுதுமே ஒரு சீரான முடிவை எடுக்கவே முடியாது இந்த மாதிரி வீடுகளில். முக்கியமாக இதை நம்ம இன்னும் கூட கொஞ்சம் அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, தலைவாசல்கள் இப்போ வடக்கு பகுதியில் வந்து நம்ம 2 பகுதிகளாக பிரிச்சுக்கலாம். ஒரு சுபமான பகுதி, அசுபமான பகுதி. உச்சம், நீச்சம் என்று சொல்கின்றார்கள். உச்சம்னா வந்து நல்லது, நீச்சம்னா கெட்டது, பாசிட்டிவ், நெகட்டிவ்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இதை வந்து சுபமான பகுதி, அசுபமான பகுதின்ற மாதிரி நம்ம பிரிச்சுப்போம். வடக்கில் கரெக்டாக மையப்புள்ளி எடுத்துக்கிட்டு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சென்டரில் இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்ட் ஆஃப் நார்த், அதாவது கிழக்கை ஒட்டிய வடக்கு பகுதி, அதே மாதிரி வெஸ்ட் ஆஃப் நார்த், மேற்கை ஒட்டிய வடக்கு பகுதி. இதில் கிழக்கை ஒட்டிய வடக்கு பகுதிங்கிறது உச்சம், அதே மாதிரி மேற்கை ஒட்டிய வடக்கு பகுதிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீச்சம், அசுபத்தன்மை உடைய ஒரு பகுதிங்கிறது வந்து சொல்லலாம். இங்கே நிறைய பேர் தலைவாசல்களையும் கொடுத்து விடுகின்றார்கள். ஏனென்றால் இந்த வடக்கு பகுதி வந்து புதன்ங்கிறது எனக்கு நல்ல இருக்கணும், வடக்கு பகுதியில் வந்து எனக்கு வாசல் வச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறான பகுதியான மேற்கை ஒட்டிய வடக்கில் வந்து வாசல்களையும் அமைத்து விடுகின்றார்கள். ஸோ இந்த மாதிரி அமைப்புகளும் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் என்ன விஷயம் இருந்தாலும் ஒரு மனதளவில் பயங்கரமான பாதிப்பை கொடுத்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை இழப்பது மட்டும் இல்லாமல் மக்கள் செல்வத்தையும் இழப்பதற்கான அமைப்பை 100% இந்த மாதிரி வீடுகள் வந்து கொடுத்து விடுது.
நான் சென்றிருந்த ஒரு கன்சல்டேஷனில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் வந்து நான் இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லோனுங்கிறது வந்து எடுத்துருவாங்க. கரெக்ட்டா சேலரி விழும். விழுந்த உடனேயுமே ஒரு ரூ. 50,000 சேலரி விழுதுன்னா, ரூ. 45,000 கரெக்ட்டா அப்படியே லோன் அமௌண்ட் பிடிச்சிட்டு ஜஸ்ட் ரூ. 5,000 இருக்கும். அந்த ரூ. 5,000வும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு 5 நாள் 10 நாள் செலவழிச்சுருவாங்க. செலவழிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த 20 நாள் செலவ வந்து பேலன்ஸ் பண்றதற்கு கடன் வாங்கியே ஓட்டக்கூடிய நபர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கடன அடைப்பதற்கு எப்படினாலும் அந்த கடன் வாங்கி அடைச்சுக்கலாம். என்ன போய் நம்மள நெனச்சுருவாங்க. இருக்க வரைக்கும் ஏதோ ஒண்ணு பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தவறுதலான தூண்டுதலை கடன் வாங்குவதற்கான தவறுதலான அந்த ஒரு ஆலோசனையும் பதிவிறக்கம் செய்யக்கூடிய அந்த நெகட்டிவான வாஸ்து அமைப்பு எது அப்படின்னா, நான் சொன்னக்கூடிய இந்த அமைப்புகள் தான். அந்த வடமேற்கு பகுதியில் பாதிப்புகள் இருக்குமே ஆயின், கடன் மேல் கடன் அதையே தொழிலாக வந்து வைத்திருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல், ஒரு விஷயத்த வந்து புடிச்சிருச்சு அப்படின்னா யோசிக்கவே மாட்டாங்க. அந்த கிரெடிட் கார்ட எடுத்துட்டு போயிட்டு பட்டுன்னு அப்படி ஸ்வைப் பண்ணிவிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு அதுக்கு எத்தனை இஎம்ஐ போகுது அதெல்லாம் எதையுமே கண்டுக்காத வரவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடமேற்கு பாதிப்பு உள்ள நபர்கள் தான். ஸோ இதில் வந்து சமீப காலமாக ஒரு கன்சல்டேஷனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல சீராக போயிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். நல்ல ஒரு குடும்பம், புதுசாக திருமணமான தம்பதியர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. நல்ல ஐடியில் 2 பேருமே வேலையில் இருக்காங்க. அந்த தருணத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, புதுசா கல்யாணமான அந்த ஒரு தருணத்தில மனைவி வந்து என்ன ஆலோசனை சொல்றாங்க அப்படின்னா, "நம்ம இப்ப தான் இந்த அபார்ட்மெண்ட் குடி வந்திருக்கோம். இங்க வந்து நம்ம ஏன் ஒரு பால்கனி வைக்கக்கூடாது? இங்க பால்கனி வந்து வச்சோம் அப்படின்னா, அது ஒரு வடக்கு பார்த்த மனை. புரியுதுங்களா? அந்த வடக்கு பார்த்த மனையில இங்க ஒரு பால்கனி நம்ம வச்சோம் அப்படின்னா, நமக்கு இந்த ரோட் வியூ நல்லாயிருக்கும். அது மாரி நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கும். வெளிச்சம்லாம் கூட நமக்கு நல்லா உள்ள வருமே" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பால்கனி, ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ மாரி ஒரு பெரிய ஃபுல் விண்டோவ வந்து ஸ்லைடிங் இத வந்து குடுக்குறாங்க. எங்க குடுக்குறாங்க அப்டின்னா, நான் சொன்ன மாரி மேற்கை ஒட்டிய, அதாவது வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதியில வந்து நீச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த தவறுதலான பகுதியில வந்து குடுக்குறாங்க. புரியுதுங்களா? அந்த குடுத்த அந்த தருணத்திலிருந்து தான் அவங்களோட வாழ்க்கைங்கிறது தலைகீழாக மாறுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்டின்னா, நார்மலா எல்லாமே போயிட்டுருக்கு. பேலன்ஸ்டு லைஃப்ங்கிறது வந்து இருக்குது. கரெக்ட்டா இந்த மாரி அமைப்ப மாற்றி ஜஸ்ட் ஒரு 1 மாசத்துல வந்து கணவருக்கு என்ன தோணுது அப்டின்னா, சரி நம்ம வந்து இந்த சேவிங்ஸ்லாம் பண்ணிட்டோம். இத வந்து மேல பெருக்குறதுக்கு நம்ம ஏன் வந்து இந்த கிரிப்டோ மாரியான விஷயங்கள்ல வந்து நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு அந்த ஒரு ஆலோசனை வருது. இந்த கிரிப்டோ போன்ற விஷயங்கள் கிரிப்டோ கரன்சி, இந்த ஸ்டாக் அண்ட் ட்ரேடிங்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த அமைப்புல வந்து அவர் போய் இந்த கிரிப்டோல வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. மொத்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட் பண்றாரு. அது மட்டும் அல்லாமல் ஒரு சில நபர்களுக்கு பணத்தை வந்து மல்டிப்ளை பண்ணி தரேன்னு சொல்லி நண்பர்களுடைய பணத்தையும் வந்து கேட்டு அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தராரு. சரி நம்ம வந்து இந்த மாரி இதையே ஒரு இது மாரி பண்ணுவோமே, அவங்க கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்ட வாங்கி அதில வந்து நம்ம கொஞ்சம் ட்ரேடிங்கில இன்வெஸ்ட் பண்ணி, கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணி அதில நெறைய கமிஷன் பார்த்து அந்த அதிலயும் நம்ம கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்கலான்ற மாரி ஒரு அமைப்ப வந்து அவர் அந்த சிந்தனை வந்து அவருக்கு திடீர்னு வந்து அந்த விஷயங்கள வந்து பண்றாரு. கரெக்ட்டா ஒரு இந்த கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கரெக்ட்டா ஒரு 6 வாரம் இருக்கும். கரெக்ட்டா என்ன ஆகுது அப்டின்னா, போட்ட அத்தனை லட்சங்களும் வந்து காணாமல் போய் விடுகின்றது. புரியுதுங்களா? அத்தன சேவிங்ஸ் வாழ்க்கையில அவரு பண்ணக்கூடிய அத்தன சேவிங்ஸ் எல்லாமே வந்து இழந்துர்றாரு. இந்த தருணத்தில இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, வைஃப் வந்து பிரெக்னன்ட்டா ஆவுறதுல வந்து நெறைய சிக்கல்கள்ங்கிறது வந்து வருது. என்னன்னு போய் பார்த்தா, வைஃப்க்கும் வந்து ஃபைப்ராய்ட்ஸ் அப்படிங்கிற வந்து விஷயம்ங்கிறது வந்து அங்க வந்துடுது. ஏன் அப்படின்னா, சந்திரன் அப்படின்ற கிரகம் நம்ம ஒரு பெண்மையை நம்ம வந்து ஒரு பிரெக்னன்சிக்கு நமக்கு உதவக்கூடிய ஒரு கிரகமாக அங்கே இருந்து நீர்த்தன்மை அங்கே சந்திரனுங்கிறது நீர் சார்ந்த கிரகம் இல்லையா? அந்த ஒரு அமைப்பில் அங்கே தவறுதலான அமைப்பு இருக்கிற அந்த ஒரு காரணத்தினால அங்கே ஃபைப்ராய்ட்ஸ் போன்ற அமைப்பினால் வைஃபும் அங்கே பாதிக்கப்பட்டு அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போய் அதற்கும் செலவுகள் அதிகமாகி வாங்கிய கடன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி வாங்கின கடனையும் திருப்பி செலுத்த முடியாத ஒரு அமைப்பில் மாட்டி தன்னுடைய மொத்த சேவிங்ஸையுமே இழந்த ஒரு அமைப்புங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த அவங்க பண்ண அந்த ஜஸ்ட் ஒரு சின்ன பால்கனிங்கிறது வந்து கொடுத்துருச்சு. மிகுந்த மன உளைச்சல்ல தான் வந்து கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்தாங்க. போய் அந்த இத வந்து நம்ம மூடச் சொன்னோம். மூடச் சொன்ன ஒரு சில வெகு குறைந்த நாட்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த விஷயத்தம் எல்லாம் தெரிய வந்த அந்த பெண் வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய தந்தை என்ன சொல்றாரு,
சரி இதை எப்படியாவது பேலன்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று ஒரு சில அமௌண்ட்டை வந்து தராங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு பல கடன் அவர் இது வரைக்கும் எடுத்த அத்தனை கடன்களையும் அடைச்சி ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த தருணத்தை வந்து அவங்க அந்த வாய்ப்பை வந்து பெற்றுத்தருது. வாஸ்து என்பது எவ்வளவு தூரம் நமக்கு உதவி புரியுது அப்படின்னா, ஒரு சில வெகு குறைந்த நாட்களில் அந்த தவறுதலான அமைப்புகளை நீங்கள் ஜஸ்ட் இந்த எந்திரம் இந்த மாதிரியான அமைப்புகள் வைக்காமல் சும்மா ஏதோ ரெமெடி பண்ணுறேன்னு பண்ணாமல் அந்த கட்டிடம் சார்ந்த அமைப்புகளை நீங்கள் சீர்திருத்தி கொள்ளும் பொழுது 100% வெகு குறைந்த நாட்களில் இமீடியட் ரிசல்ட்ஸ் நமக்கு வந்து தருதுங்கிறது இது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. எப்பொழுதுமே உங்களுடைய வாயு மூலையில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய மனத்தின் வேகத்தையும் அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வத்தையும் தொலைத்து விடுவதற்கான ஒரு அமைப்பைங்கிறது வந்து கொடுத்துவிடும். அதனால் வாயு மூலை என்றைக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூலை. பணத்தை நீங்கள் சேமித்து வைக்கின்றீர்களா, மனம் போன போக்கில் நீங்கள் செலவு செய்கின்றீர்களா, இல்லை அடைக்கின்றீர்களா, இல்லை கடனை அடைப்பதற்கு வேறு சில கடன்களை வாங்குகின்றீர்களா, மனம் போன போக்கில் நீங்கள் வந்து ஒரு ஆசை சார்ந்த ஒரு ஆசைக்காக திடீர்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பணத்தை வந்து நீங்கள் தொலைக்கின்றீர்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய திசை எது அப்படின்னா அந்த வடமேற்கு திசை தான். ஸோ வடமேற்கு திசை எப்பொழுதுமே சீராக இருக்குமே ஆயின் பணம் சார்ந்த அமைப்புகளில் கண்டிப்பாக சேமிப்புங்கிறது உங்களுக்கு மேலோங்கி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னாலும் அந்த மக்கள் செல்வம்ங்கிறதையும் குறிக்கிறதும் அந்த வடமேற்கு திசை தான். அதே மாதிரி ஒரு பட்டுன்னு டிசிஷன் எடுக்காமல் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு சில நொடிகளில் நமக்கு வந்து இந்த சூசைட் போன்ற அமைப்புகள் உயிரையே வந்து நம்ம வேணாம், நம்ம ஏன் உயிர் வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு டிப்ரெஷனை கொடுக்கக்கூடியதும் இந்த ஜோன் தான். வரக்கூடிய வீடியோஸில் வந்து எப்படி இந்த ஜோன் வந்து பிள்ளைகளுக்கு காதல் சார்ந்த அமைப்புகளை தருகின்றது, எப்படி வந்து பிள்ளைகளை நம்மிடம் இருந்து பிரித்து ஹாஸ்டல் போன்ற அமைப்புகளை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து விரிவாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மனம் நம் கட்டுப்பாட்டில் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம். அதற்கு முக்கியமான திசையான வடமேற்கு திசை உங்கள் வீட்டில் சரியாக உள்ளதா என்பதை நீங்கள் பார்த்து கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பாக வாஸ்துவின் மூலம் உங்களுடைய வீட்டை சரி செய்வதன் மூலம் 100% உங்களுடைய வாழ்க்கைங்கிறது வெகு குறைந்த நாட்களில் மாறும். இது வந்து என்னுடைய சத்தியமான ஒரு வாக்கு. இதை நீங்கள் தெரிந்து கொண்டு நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோ வெளியே வரும் வரை உங்களிடமிருந்து இனிதே விடைபெறுவது உங்கள் பாலன்.